இப்போ சமீபமா விளாத்திக்குளத்துல ஒரு பாலியல் சம்பவம் நடந்தது. அது எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி எப்போலாம் தமிழ்நாட்டில் சம்பவம் நடக்குதோ உடனே மீம்ஸை தூக்கிட்டு வந்துருவானுங்க. இந்த மீம்ஸை பாருங்க. பாலியல் பலாத்காரத்தில் பெண்ணோட அலறல் சத்தத்துக்கு வராத கடவுள் எப்படி தான் இந்த திருவிழாவில் 2 மேல சத்தத்திற்கு வருகிறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் மீம்ஸை போட்டிருந்தாரு. தமிழ்நாட்டில் நடக்கிற முக்கால்வாசி பிரச்சனைகளுக்கு இவங்க தான் காரணம். கடவுள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்புறவங்க முழுசா கடவுள் பக்தியில் உண்மையாக இருப்பாங்க, கடவுளுக்கு பயந்துருப்பாங்க. நம்மளும் சின்ன வயசுலேருந்து இந்த கடவுள் சாமி கண்ணை குத்திரும் வச்சிரும் சொல்லி நம்ம ஒரு பயத்திலேயே வளர்ந்துருப்போம். அதுமாதிரி பெரும்பாலும் எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. இது இந்து மதம் இல்லை, எல்லா மதத்துலையுமே பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு உண்மையாக பக்தியாக இருக்கிறவங்க பெரும்பாலும் எந்த ஒரு குற்ற நடவடிக்கையிலையும் ஈடுபட மாட்டாங்க. ஆனால் எவன் இந்த கடவுள் பக்தியே இல்லை, சாமியே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப அலட்சியமாக இருக்கணும், அவன் தான் அதிக அளவில் கஞ்சா போதை குடிக்கிறது, வைக்கிறது, சாராயம் குடிக்கிறது அப்படின்ட்டு அவனால தான் தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகளே நடக்க ஆரம்பிக்குது. அவங்க அந்த மீம்ஸை ஆதங்கத்தினால போடலை. ஏன்னா கடவுள்னு சொல்லிட்டு கடைசியில் அவர் சொன்ன வார்த்தையே என்னன்னா, கொட்டு சத்தம் மேலே சத்தத்துக்கு சாமி வரல அப்படின்னா அதோட அர்த்தமே இந்து மதத்தை மட்டும் டார்கெட் பண்ணி அவங்க பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான். தயவு செஞ்சு யாருமே இந்த மாதிரி மீம்ஸுக்கு ஆதரவு தெரிவிக்காதீங்க.